ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹவுஸ் டு ஹோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து ஆர்கனைசிங் பற்றின விஷயங்கள், கார்டனிங், பேரண்டிங் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ஆர்கானிக் கார்டன், ஒரு டெரஸ் கார்டன். சிட்டிக்குள்ளே நிறைய பேருக்கு கார்டனிங் பண்ணுற ஆசைகள், விருப்பங்கள் இருந்தால் கூட அவங்களால பண்ண முடியாமல் போகுது. ரீசன் வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன். ஸோ எல்லாருமே இப்போ இந்த டெரஸ் கார்டனிங், ஆர்கானிக் கார்டனிங் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பண்ணுறப்ப நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் வெயிட் வச்சு ரொம்ப வெயிட் இறங்கும், என்ன மாதிரியான மண் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரியான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வெயிட் இறங்காமல் பார்த்துக்கலாங்கிறது பற்றி. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய டைப்ஸ் வருது. அரவுண்ட் 60லேருந்து இந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 50-60 சைஸில் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கீழே ஃபுட் ஸ்டூல் மாதிரி கொடுத்த கண்டெய்னர்ஸு, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸு, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் ரோசஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்னது, இது வந்து டியூப் ரோசஸ், துளசி செடி, இந்த மாதிரியான செடிகள் வந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் டேங்க், கான்க்ரீட் சிமெண்ட் கண்டெய்னர்ஸ் வருது, பூச்செட்டிகள். இது கூட நீங்கள் வந்து ரோசஸ் இது மாதிரி வளர்க்கலாம். பட் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், பிகாஸ் இது கொஞ்சம் வெயிட் இருக்குது நல்லாவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ். இந்த க்ரோ பேக்லாம் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு 25 ரூபீ 30 ரூபீக்கான க்ரோ பேக்கு. 10 ரூபீஸ்லேருந்து இருக்குது. சின்ன சின்ன நர்சரி க்ரோ பேக்லேருந்து நிறைய இருக்குது. இதில் உங்களோட காய்கறி செடிகள், பச்சை மிளகா, கத்திரிக்காய், இந்த மாதிரியான செடிகள், தக்காளி, இந்த மாதிரியான செடிகள் வந்து நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃப்ரேம்டு கண்டெய்னர்ஸ். இதில் நிறைய செடிகளை நீங்கள் வைக்கலாம். இது நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்க்ராப் கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கடைகளில் கூட வெயிட் போட்டு இந்த மாதிரி திங்ஸை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கீழே வந்து இந்த மாதிரி உடன் பலகை வந்து யூஸ் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கீழே தண்ணி சிந்துறப்ப வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீஸிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பின்ஸ். இது கூட நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறப்ப 800 ரூபீ 700 ரூபீ ரேட்டில் வருது. இண்டஸ்ட்ரியல் ஸ்க்ராப் வேஸ்ட் போடுற கடைகளில், அந்த மாதிரியான கடைகளில் நீங்கள் வாங்குறப்ப வெயிட் பொறுத்து இது ஒரு 100 ரூபீ 150 ரூபீஸ்க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் காய்கறி செடிகளுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது பேர் வந்து காக்பிட். மண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேங்காய் நார் தான், ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி பிளாக் மாதிரி விற்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா, ஒரு 5 kg பிளாக் வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் ஊற வச்சிங்கன்னா அது ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும். இதை வந்து சாயில் சப்ஸ்டியூட் ஃபுல்லாக பண்ண முடியாது, பட் கீழே வந்து போட்டுட்டு அதை யூஸ் பண்ணலாம். இது போடுறதுனால என்னென்னா தண்ணி வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ ரொம்ப வெயில் இருக்குது அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து இது பிடிச்சிக்கும். அந்த மாதிரியான யூசஸ் இதனால் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாடிகளையும் தோட்டத்தை உருவாக்குங்க. தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.